ஆண்கள் களமாடி இருக்கிற அந்த மேடையில், அந்த மெரினா போராட்டத்தில் ஒரு பெண்கள் கூட லட்சக்கணக்கிலே திரண்டிருக்கிற ஒரு கூட்டத்திலே ஒரு இளைஞன் என்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்தினான் என்கின்ற முழக்கமே இல்லை, என்கின்ற பாகுபாடே இல்லை. ஆனால் நான் எண்ணி பார்க்கிறேன், அதே வாரத்தில் சென்னையில் 2 பெண் காவலர்கள் மேல் அதிகாரிகள் என்னை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்குகிறார்கள் என்று 2 பெண் காவலர்கள் விஷத்தை அடித்து மருத்துவமனையில் படுத்தார். ஒரே வாரத்தில் லட்சக்கணக்கான பெண்களோடு எங்கள் இளைஞர்கள் போராடி இருக்கிறார்கள். இந்த இளைஞர்களை நீங்கள் ஏன் தீவிரவாதிகள் என்று சொன்னார்கள் என்று சொன்னால், பிரபாகரன் வழியிலே போராடியதனால் பிரபாகரனை இந்த தேசம் தீவிரவாதி என்று சொன்னது. எனவே பிரபாகரனுடைய தம்பிகள் எங்களை நீங்கள் தீவிரவாதிகள் என்று சொல்லி இருக்கிறீர்கள். அந்த பட்டத்தை தந்த காவல்துறைக்கு நான் நெஞ்சார்ந்த நன்றி சொல்ல கடமைப்பட்டது. இது தீவிரவாதி. இன்னொருத்தர் பொறுக்கின்னு சொல்லியிருக்கான். யாருக்கு? சுப்பிரமணிய சாமி. அண்மையில் வாட்ஸ்அப்ல பேசும்போது ஒரு செய்தி வந்துச்சு. அவனை ஒரு பெரிய மனுஷன் சொல்லி கல்யாணத்துக்கு கூப்பிட்டு இருந்தோம்னா, கல்யாணத்துக்கு வந்து அவர் பெரிய மனுஷன் தாலி எடுத்து முடியா நான் கத்தணும்னு சொல்லி மாப்பிள்ளை இருக்காரு. தாலியை எடுத்து கொடுக்க வந்த சுப்பிரமணிய சாமி அந்த தாலி அந்த மனம் பெண்ணுகளை கட்ட போறான். இப்படி கேடு கெட்ட ஒரு சுப்பிரமணிய சாமி பொறுக்கித்தனத்தை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிற சுப்பிரமணிய சாமி தமிழர்களை பொறுக்கி என்று சொல்லி இருக்கிறாய். நிச்சயமாக தமிழர்கள் உனக்கான பதிலை தருவார்கள் என்று சொல்லி ஹெச் ராஜா மாற்றுக்கறி திங்கிறவெல்லாம் மாற்றுக்காக ஏன் போராடுறான்னு சொல்லியிருக்கார். மெரினாவில் துருக்கிங்களுக்கு என்ன வேலை, இஸ்லாமியர்களுக்கு என்ன வேலை வெளிப்படையாக சொல்லியிருக்கார். இதற்கான பதிலும் சொல்லப்படும். ஆனால் நான் ஹெச் ராஜாக்கு சொல்றேன், இங்கே அண்மையில் வருதா புயல் வந்தது. சென்னை மாநகரமே பாதிக்கப்பட்டது, சென்னை மாவட்டம் முழுவதும் பாதிக்கப்பட்டது. அந்த பாதிப்பு நேரத்தில் ஹெச் ராஜா சொல்றாரு, மெரினாவில் துளுக்கனுக்கு என்ன வேலைன்னு சொல்லி அந்த துளுக்கன் தாண்டா இந்த தமிழ்நாட்டில் மெட்ராஸ்ல பாதிக்கப்பட்ட எல்லா தரப்பு மக்களுக்கும் அரவணைப்பு கொடுத்தான். அந்த இஸ்லாமியன் தான் உணவை அளித்தான். அது மாத்திரமல்ல, இதுக்கு முன்னாடி ஒரு வெள்ளம் வந்துச்சு. அந்த வெள்ளத்தில் மனிதர் கழிவுகளை கையால் இந்த சென்னையை சுத்தப்படுத்திய கூட்டம் தாழ்த்தப்பட்ட ஒரு இஸ்லாமியன் தான். மறைக்க முடியுமா? என்னை மெரினா எங்க போகணும்னு கேட்டையே, வரதா புயலுக்கு எந்த காவி பயங்கரவாதியா வந்தா, எந்த சுப்பிரமணிய சாமி வந்தா, எந்த ஹெச் ராஜா வந்தா? இங்க நல்லதோ கெட்டதோ இங்க இருக்கக்கூடிய அனைத்திலும் பங்கெடுக்கக்கூடிய மக்களாய் தாழ்த்தப்பட்ட மக்களும் இஸ்லாமியர்களும் தமிழர்களோடு ஒன்றாக இருக்கிற எங்களை சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் பிரிக்க முயற்சிக்கிற இந்துத்துவ பயங்கரவாதத்தை வன்மையாக கண்டித்து, இன்னொரு செய்தி, திண்டுக்கல்ல அண்மையில் போன வாரத்தில் நடந்த திண்டுக்கல் பொதுக்கூட்டத்தில் அர்ஜுன் சம்பத் சொல்லியிருக்காரு, இந்த திருவள்ளுவனும் திருமாவளவனும் துளுக்கம் போடுற சோத்தை தின்னுட்டு நாங்கெல்லாம் இந்துக்கள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க பதில் சொல்லியிருக்கான். உனக்கு நான் கோயம்புத்தூர்ல வந்து பதில் சொல்றேன், தமிழன் இந்து அல்ல, இந்தியன் அல்ல. எனவே தமிழர்களாய் ஒன்றுபடுவோம், தமிழ் தேசிய இனத்தை வென்றெடுப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.